ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. தினம் ஒரு திவ்ய பிரபந்தம் தொடரிலே இன்றைக்கு 1869வது பகுதி. திருமங்கை ஆழ்வார் அருளிய பிரபந்தங்களை அனுபவித்து வருகிறோம். அதிலே பெரிய திருமொழியை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். பெரிய திருமொழியின் 10வது திருமொழி கிருஷ்ண அவதாரத்திலே ஈடுபட்டு ஆழ்வார் பாடிய திருமொழிகளுள் முதல் திருமொழி. அதிலே இன்றைக்கு 4ஆம் திருமொழியின் 2வது பாசுரத்தை நாம் இணைந்து அனுபவிக்க இருக்கிறோம். முன்பாடலிலே முளைத்தடம் தன்னை நின் வாயில் மடுத்து உண்ணாய் என்று வேண்டியும் கண்ணன் யசோதையை நோக்கி வாராமல் தோழர்களுடன் விளையாடிக்கொண்டே இருந்தான். அப்படி அவன் விளையாடிக்கொண்டே இருக்க யசோதை முளைக்கடுப்பாலே கண்ணனை தேடி பிடித்து அழைக்கிறாள். தெருவில் விளையாடுவதை நிறுத்தி பாலுண்ண வருவாய் என்று அழைக்கிறாள் யசோதை பிராட்டி. பாசுரத்தை பார்க்கலாம். வங்க மரிகடல் வண்ணா மாமுகிலே ஒக்கும் நம்பி. வங்க மரிகடல் வண்ணா மாமுகிலே ஒக்கும் நம்பி செங்கண் நெடிய திருவே செங்கமலம் புரைவாயா. செங்கண் நெடிய திருவே செங்கமலம் புரைவாயா. கொங்கை சுரந்திட உன்னை கூவியும் காணாதிருந்தேன். கொங்கை சுரந்திட உன்னை கூவியும் காணாதிருந்தேன். எங்கிருந்து ஆயர்களோடும் என் விளையாடுகின்றாயோ. எங்கிருந்து எங்கே இருந்து எங்கிருந்து ஆயர்களோடும் என் விளையாடுகின்றாயோ என்று விளையாடுகின்றாயே என்று இருக்கிறது. விளையாடுகின்றாயே என்பதுதான் இன்றைய பாசுரம். வங்க மரிகடல் வண்ணா மாமுகிலே ஒக்கும் நம்பி செங்கண் நெடிய திருவே செங்கமலம் புரைவாயா. கொங்கை சுரந்திட உன்னை கூவியும் காணாதிருந்தேன். எங்கு இருந்து ஆயர்களோடும் என் விளையாடுகின்றாயே என்ற இந்த அற்புதமான ஒரு பாசுரம். இது வங்கம் என்றால் 2 பொருள் இருக்கிறது. அலை என்று ஒரு பொருள், கப்பல் என்று மற்றொரு பொருள். வங்க கடல் கடைந்த என்றால் அலைகள் வீசக்கூடிய கடல், அதனை கடைந்த, அல்லது மரக்கலங்கள் கப்பல்கள் உலாவுகின்ற கடல் என்று 2 பொருளையுமே எடுத்துக்கொள்ள முடியும். இங்கே வங்க மரிகடல் வண்ணா, கடலுக்கு வங்கமரி என்ற விசேஷணத்தை தருகிறார் ஆழ்வார். வங்க மரிகடல் வண்ணா மாமுகிலே ஒக்கும் நம்பி, கார்மேகத்தை ஒத்த நம்பி பூர்ணனே செங்கண் நெடிய திருவே செங்கமலம் புரைவாயா. கொங்கை சுரந்திட உன்னை கூவியும் காணாதிருந்தேன். எங்கிருந்து ஆயர்களோடும் என் விளையாடுகின்றாயே. ஆயர்களோடு நான் கூப்பிட்டு கொண்டே இருக்கிறேன், நீ எங்கே இருந்து விளையாடி கொண்டிருக்கிறாயோ என்று கூறுவதாக அமைந்திருக்கிறது இந்த பாடல். முதலிலே இந்த பாடலுக்கான பதவுரை பார்க்கலாம். வங்கம் மரிகடல் வண்ணா, மரக்கலங்கள் சென்று மீளும் ஓதம் கிளர்ந்த கடலின் நிறத்தவனே. மாமுகிலே ஒக்கும் நம்பி, கார்மேக நிறத்து, நம்பி என்றால் நிறை பண்பன் என்று பார்த்தோம், நிறை பண்பினனே. செங்கண் நெடிய திருவே, சிவந்து நீண்ட கண்களை உடைய எல்லோருக்கும் மேம்பட்டவனே. செங்கமலம் புரைவாயா, செந்தாமரையை ஒத்த வாயை உடையவனே. கொங்கை சுரந்திட, என் முலைகளிலே பால் சுரத்தலினாலே உன்னை கூவியும் காணாதிருந்தேன். உன்னை அழைத்தும் நீ வரவில்லை, வரக்கானேன். எங்கு இருந்து, எந்த இடத்திலே கூடியிருந்து ஆயர்களோடும் என் விளையாடுகின்றாயோ. இடைச்சிறுவர்களோடு கூடி என்ன விளையாட்டு விளையாடி கொண்டிருக்கிறாய், நான் கூப்பிட்டும் வராமல் இருக்கிறாயே என்று யசோதை பிராட்டி கேட்கிறாள். அலைகள் மடிந்து மடிந்து எரியும் கப்பல்கள் நிறைந்த கடல், அந்த கடலின் நிறம் போன்றவனே, நிறம் போன்ற நிறமுடையவனே, கருநீல நிறத்தை உடையவனே, காளமேகத்தை ஒத்திருக்கின்ற பிரானே. காளமேகம் சூழ்கொண்ட காளமேகத்தை பார்த்தால்
அப்படியே அது கருப்பாக உலகத்துக்கெல்லாம் மழை பொழியும் அந்த கருணை உள்ளத்தோடு இருப்பது போல இருக்கிற பிரானே, நீண்ட செந்தாமரை கண்களை உடைய ஸ்ரீமானே, செந்தாமரை பூ போன்ற திருமுகத்தை உடையவனே, என் கொங்கைகளில் பால் சுரக்க உன்னை அழைத்தும் நீ வரக்காணேன். இடைப்பிள்ளைகளோடு எந்த இடத்தில் இருந்து கொண்டு என்ன விளையாட்டு விளையாடுகின்றாய் என்று கேட்பதாக அமைந்திருக்கிறது இந்த பாடல். கடல் போலவும் காளமேகம் போலவும் விளங்குகின்ற வடிவை உடையவனே, அவயவ சோபையெல்லாம் ஒரு தட்டும், உடலில் இருக்கிற உறுப்புகளின் அழகெல்லாம் ஒரு தட்டும், கண்ணழகு மாத்திரம் ஒரு தட்டுமாகும்படி. கண்ணழகே அதற்கு அனைத்து உறுப்புகளின் அழகுக்கும் இணையானது. அப்படி கண்ணழகு மாத்திரம் ஒரு தட்டும் ஆகும்படியாக கரியவாகி உடைபறந்து மிளிர்ந்து செவ்வரியோடி நீண்ட அப்பெரியவாய திருக்கண்களை உடையவனே என்று திருவரங்கநாதனை பாடுவது வழக்கம். ஆழ்வார் பாடிய அருளிச் செயல் வாக்கு. அப்படி கரியவாகி புடைபறந்து மிளிர்ந்து செவ்வரியோடி நீண்ட பெரியவாய திருக்கண்களை உடையவனே, திருவுக்கும் திருவாகிய செல்வா என்று சொல்லும்படியாக சிறப்பு மிக்கவனே, செங்கமலப்பூ போன்ற திருவாயை உடையவனே, தாய்முலை சுரப்பது எப்போதோ என்று நீயே எதிர்பார்த்திருந்து முலை சுரக்கும் நேரத்திலே வந்து அம்மம் உண்ண பிராப்தமாயிருக்க அது செய்யாதது மட்டுமில்லாமல் நான் கூவி கூவி அழைத்தும் நீ வாராமல் இருக்கிறாயே என்று யசோதை பிராட்டி கூறவும், நெடுந்தூரத்தில் இருந்து இதோ வருகிறேன் என்று குரல் மட்டும் கொடுத்தான் கண்ணபிரான். அதை கேட்ட யசோதை, இவன் குரல் மட்டும் வருகிறது, இவனை கண்ணிலே படவில்லை, இவன் எங்கே இருக்கிறான் என்று தெரியவில்லை. கண்ணன் மச்சொடு மாளிகை ஏறி மாதர்கள் தம் இடம்புக்கு கச்சொடு பட்டை கிழித்து காம்பு துகிலவை கீறி நிச்சலும் தீமைகள் செய்பவனாகையாலே. பெரியாழ்வார் திருமொழியிலே கண்ணனுடைய லீலைகளை பற்றி சொல்லும்போது இதனை சொல்லுவார். மச்சொடு மாளிகை ஏறி மாதர்கள் தம் இடம்புக்கு கச்சொடு பட்டை கிழித்து காம்பு துகிலவை கீறி நிச்சலும் தீமைகள் செய்பவனாகையாலே இவன் மச்சு மாளிகைகளே புகுந்து இடைப்பெண்களிடம் ஏதோ தீங்கு செய்து கொண்டிருக்கிறான் போலும் என்று நினைத்து எங்கிருந்து என்று கேட்டாள். அதாவது, நீ கண்ணுக்கு புலப்படாமலே குரல் காட்டுகிறாயே, எங்கிருந்து பேசுகிறாய் என்று கேட்டாள் யசோதை. அது கேட்ட கண்ணபிரான், நாம் ஆய்ச்சிகளோடு இருப்பதாக யசோதை சந்தேகப்படுகிறாள் போலும், இடைப்பிள்ளைகளோடு விளையாடுகிறோம் என்பதை அவளுக்கு தெரிவிப்போம் என்று எண்ணி தன்னுடன் கூட விளையாடுகின்ற இடைப்பிள்ளைகளின் குரலை அவளுக்கு செவிப்படுத்த, ஆயர்களோடும் என் விளையாடுகின்றாய் என்று மறுபடியும் கேட்கிறாள் யசோதை பிராட்டி. நான் உன்னை எதிர்பார்த்து அழைத்து கொண்டு நிற்கிறேன், இதுதான் விளையாட்டுக்கு நேரமா என்றவாறு. இனி இந்த பாசுரத்திற்கான வியாக்கியான சக்கரவர்த்தி பெரியவாச்சான் பிள்ளையினுடைய உரையினை பார்க்கலாம். வங்க மறிகடல் வண்ணா, மரக்கலங்களோடு கூடி வெள்ளம் உயர்ந்த கடல் போன்ற வடிவினை நிறத்தினை உடையவனே, எம்பெருமானுடைய வடிவழகுக்கு உவமை தேடப் புகுந்தால் அங்கும் இங்கும் கதிர் பொறுக்குவது போல தேடி தேடி சேர்க்கப்படும்படியான நிறைவை உடையவனவன், அப்படிப்பட்ட பண்பு நிறைந்தவனே என்கிறார். இதற்கு உரை எழுத வந்த வியாக்கியான சக்கரவர்த்தி நயம்பட. செங்கண் நெடிய திருவே, அவனது உறுப்பு அழகுதான் சொல்லுக்கு அடங்காததாய் இருக்கிறது. செங்கண் நெடிய திருவே, திருவே எல்லாரினும் மேம்பட்ட பொருளை திரு என்ற சொல்லால் சொல்லுவர் போலும். செங்கமலம் புரைவாயா, எல்லா உறுப்புகளுக்கும் தாமரையே நிகராக உள்ளன. அவன் திருவடிகளுக்கு தாமரை நிகர், அவன் கண்களுக்கு தாமரை நிகர், அவன் உடம்புக்கு தாமரை நிகர். இப்படி செங்கமலம் புரைவாயா, அவன் வாய்க்கும் செங்கமலம் உதாரணமாக ஓமையாக திரிகிறது. செங்கமலம் புரைவாயா, கொங்கை சுரந்திட உன்னை கூவியும் காணாதிருந்தேன். நீயே என் உள்ள கருத்தை அறிந்தவனாய் தாய் முலை சுரந்து உன் வருகையை எதிர்பார்த்திருக்கும் போது வாராமல் தாயாகிய நான் அழைத்தும் நீ வர காணவில்லை.
எங்கிருந்து ஆயர்களோடும் என் விளையாடுகின்றாயே. எங்கே போய் சேர்ந்து உன்னிடம் விருப்பம் இல்லாதவரோடு கூட உன்னை விரும்பும் நான் உன் வருகையை எதிர்பார்த்திருக்கவும் உன்னிடம் விருப்பம் இல்லாதவரோடு கூட என்ன விளையாட்டு விளையாடி கொண்டிருக்கிறாய் என்று கேட்பதாக யசோதை பிராட்டி கேட்பதாக ஆழ்வார் அழகாக அருளி செய்கிறார் இந்த பாசுரத்திலே. நல்லதொரு அற்புதமான ஒரு பாசுரம். மீண்டும் ஒருமுறை பாசுரத்தை அன்வயிக்கலாம். வங்க மறிகடல் வண்ணா மாமுகிலே ஒக்கும் நம்பி செங்கண் நெடிய தெருவே செங்கண் நெடிய திருவே செங்கமலம் புரைவாயா கொங்கை சுரந்திட உன்னை கூவியும் காணாதிருந்தேன் எங்கிருந்து ஆயர்களோடும் என் விளையாடுகின்றாயே என்ற இந்த அற்புதமான பாசுர அனுபவத்தை இந்த அளவிலே நிறைவு செய்து மீண்டும் நாளை சந்திக்கலாம் அடுத்த பாசுர அனுபவத்துடன். நன்றி, வணக்கம். ஸ்ரீனிவாச வெங்கடேச ராமானுஜதாசன் திருவரங்கம். கண்ணனெம்பெருமான் திருவடிகளே சரணம். அரட்டமுக்கி அடியார் செய்யும் கலிகன்றி கலியன் திருமங்கையாழ்வார் திருவடிகளே சரணம். வியாக்கியான சக்கரவர்த்தி உரை பெருமன்னர் பரம காருணிகர் ராமாயண பெருக்கர் பெரியவாச்சான் பிள்ளை திருவடிகளே சரணம். ஆழ்வார் ஜீயர் ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் சரணம்.